Following means நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்க லேபரில் 25th சம் பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 24 இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இந்த சாப்டரில் அப்லோட் பண்ணியிருப்போம். இங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டோட ஃபுல் வியூ கிடச்சிரும். Calculate the earnings of the worker under Halsey plan and Rowan plan from the following data. So Halsey plan and formula, Rowan plan ரெண்டோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டைம் அலௌடு 40 hours, டைம் டேக்கன் 30 hours, ரேட் ₹3 per hour. ஸோ டிஎஸ்ஆர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போகுது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸசைஸ் 25 பார்க்குறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா calculation of earnings of an worker தான் கேட்டிருக்காங்க. calculation of earnings of a workers கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒன்று ஹால்சே பிளான், ஒன்று ரோவன் பிளான். ஸோ ஹால்சே பிளான் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும்தான் நம்மளுக்கு மாறும், கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ரோவன் பிளான் ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். டைம் அலவுடு எவ்வளோங்க, 72 hours. டைம் டேக்கன் 60 hours. ரேட் பர் ஹார் எவ்வளோங்க, ஸோ ரேட் பர் ஹார் ₹3 per hour. ஸோ இது 40, இது 30. ஓகேவா, டைம் அலௌடு 40, டைம் டேக்கன் 30 hours, ரேட் பர் ஹார் நம்மளுக்கு ₹3 per hour. ஓகேவா. ஸோ இப்போ ஹால்சே பிளான் படி ரோவன் பிளான் படியும் போடணும். ஓகேவா. ஸோ இப்போ earnings equal to T into R plus 50 divided by 100 S minus T into R. ஓகேவா. ஸோ இது பாருங்கள், டைம் அலவுட் அப்படிங்கிறது என்னங்க, இது நம்மளுக்கு எஸ், ஸ்டாண்டர்டாக இவ்வளோ டைம் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. டைம் டேக்கன் அப்படிங்கிறது டி, ரேட் பர் ஹவர் அப்படிங்கிறது இதுதான். ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ டி எவ்வளோங்க நம்மளுக்கு 30 into ₹3 plus 50 divided by 100 40. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 minus 30 into ₹3. அப்போது இங்கே என்ன வரும், 330 into 9 ₹90 plus 50 divided by 100 இங்கே என்னங்க 10 3. ஸோ 90 plus 50 divided by 100 into 30. அப்போ 30ல் 50 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன வருங்க, 15% அப்படிங்கிறப்போ 15 வருமா. அப்போது 90 plus 50 அப்போ என்ன வருங்க, 105. அப்போ earnings எவ்வளோங்க, 105. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ரோவன் பிளானுக்கு ஜஸ்ட் அதோட ஃபார்முலா எடுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ ரோவன் பிளானில் E equal to T into R plus S minus T divided by S into T into R. ஸோ டி எவ்வளோங்க, 30 into R ₹3 ப்ளஸ் இங்கே நீங்கள் 40 minus 30 divided by 40 into 30 into ₹3. ஸோ 90 plus 10 divided by 40. இப்போ இங்கே நீங்கள் 90, இப்போது 90 plus 10 divided by 40 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0.25 into 90 into 90. இப்போ என்ன வருதுங்க, 22.5. 90 plus 22.5 அப்போ என்ன வருது, ப்ளஸ் 90 சேர்த்தும்போது 112.5. அப்போ earnings எவ்வளோங்க நம்மளுக்கு, 112.5. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடுறது ஈஸி.